ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு புது மான்காவை தான் பார்க்க போகிறோம். இந்த மான்காவோட பேர் ஓவர் பவர்டு ஸ்வாட். இது வரைக்கும் இந்த மான்காவில் 2 சீசன் வந்திருக்கு. இது ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி ஓவர் பவர் கலந்த மான்கா. இப்போ வாங்க இந்த மான்காவோட சாப்டர் 1 பார்க்கலாம். சாப்டரோட ஆரம்பத்திலே ஒரு அகாடமியை தான் காட்டுறாங்க. அங்கே 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே சுற்றி இருக்க எல்லாரும் இது ஒரு தேவையில்லாத சண்டைன்னு சொல்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா சண்டை போடுறதுல மஞ்சள் முடி வச்சுருக்கவன் ஒருத்தன் வந்துட்டு இன்னொருத்தனை அடித்து கீழே தள்ளிடுறான். அங்கே கீழே விழுந்து கிடக்கிற அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அவன் இருந்துட்டு அந்த மஞ்சள் முடிக்காரனை பார்த்து, நீ என்ன ஒரு எதிரியாக கூட பார்க்கல, நீ என் கூட சண்டை போடுறத வேஸ்ட்டுன்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த மஞ்சள் முடிக்காரன் இருந்துட்டு, அப்படிலாம் இல்லை, இந்த அகாடமியில் உன்னை விட்டால் யாரும் என் கூட சண்டை போட மாட்டாங்க, என் கூட சண்டை போடுறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி நக்கலாக சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ இப்படி திமிரா நடந்துக்கிறது தாண்டா அது காரணம்னு சொல்கிறான். அதுக்கு அந்த மஞ்சள் முடிக்காரன், அது என்னமோ உண்மைதான், ஆனால் நான் உங்ககிட்ட சண்டை போடும்போது ரொம்ப ஈஸியாக தான் நடந்துக்கிறேன், ஆனால் நீ முன்னே இருந்ததோட இப்போ ரொம்பவே முன்னேறிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை சிரிச்சுக்கிட்டே கிண்டல் அடிக்கிறான். அதை கேட்டு காண்டான நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட வாளை எடுத்துட்டு, நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லடான்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணுறான். அதை பார்த்த சுற்றி இருக்க மக்கள் எல்லாரும், லியான் ரொம்பவே அமேசிங் ஆனவள, ஆனால் இன்னொரு லியான் இவனுக்கு இணையே இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்க 2 பேருக்கும் ஒரே பேர் தான், ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அவங்க 2 பேருக்கும் ஒரே பேர் தான், லியான். அப்போ அந்த மஞ்சள் முடிக்காரன் வந்துட்டு நம்ம ஹீரோவோட வாளை அடித்து பறக்க விட்டுறான். நம்ம ஹீரோ மறுபடியும் அவங்ககிட்ட தோற்று போயிடறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஒரு காட்டை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ உட்காந்துட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, 3 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னால் அவனை ஜெயிக்கவே முடியல. எங்கள் 2 பேர்த்தோட பேர் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் எங்களோட வாழ்க்கை ரொம்பவே வித்தியாசமானது. அவன் ரொம்பவே அழகானவன், அது மட்டும் இல்லை பொண்ணுங்களுக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச அவன் ஒரு நோபலாக இருக்கணும், ஆனால் காமனான்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு என்கிட்ட விளையாடுறதே வேலையாக போச்சுன்னு கோவமாக புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த மஞ்சள் முடிக்காரன் அங்கேயும் வந்துட்டு, நீ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கை கொடுக்கணும். அதை பார்த்து நம்ம ஹீரோ வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ நடந்தே தீருன்னு சொல்லி நினச்சிட்டு அவனுக்கு கை கொடுக்க போகிறான். அப்போ பின்னாடி இருந்து லியோன்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ செம்ம காண்டாகிட்டு அந்த மஞ்சள் முடிக்காரனோட கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோவை இந்த அளவுக்கு காண்டாக்குனது யாருனாலும் பார்த்தா அது ஒரு பொண்ணு. அவள் இருந்துட்டு, லியோன் நீ அங்கேயே நின்று எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு, நீ மறுபடியும் அந்த மஞ்சள் முடிக்காரனோட சண்டை போட்டேன்னு தெரிஞ்சிருச்சு, நீ ஜெயிக்கவே மாட்டேன்னு தெரிஞ்சு வந்து ஏன் அவன் கூட சண்டை போடுறேன்னு சொல்லி கேட்குற. அதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே காண்டாகிறான். அப்போ அந்த மஞ்சள் முடிக்காரன் அது வந்து சியோல்னு சொல்லி அவகிட்ட பேச போகிறப்ப அந்த சியோல் பொண்ணு இருந்துட்டு அவனை கண்டுக்காகாமல் நம்ம ஹீரோ கையில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு என்கிட்ட காட்டு, அதுக்கு நான் மருந்து போடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கிறான். நம்ம ஹீரோ உடனே அவளோட கையை தட்டி விட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு அவர் இருந்துட்டு, நீ என்கிட்ட காட்டு, நான் மருந்து போட்டு விடுறேன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, அது ஒன்றும் உன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு, நீ என்கிட்ட முதல்ல இப்படி நடந்துக்கிறத நிறுத்துன்னு சொல்லி கத்திட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அன்றைக்கி நைட்டு தான் ஆகுது. நம்ம ஹீரோ அகாடமியில் இருக்க ஒரு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நான் உண்மையாலுமே ஒரு முட்டாள் தான், ஒரு வேளை எனக்கு அந்த மஞ்சள் முடிக்காரனுக்கு இருக்க மாதிரியே ஒரு நல்ல ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சுன்னா, இல்லைனா எனக்கு அவரை மாதிரியே ஒரு நல்ல மாஸ்டர் இருந்திருந்தாருனா, இல்லைனா நானும் ஒரு நோபலாக இருந்திருந்தேன்னா என்னோடய வாழ்க்கையும் மாறும்னு சொல்லி நினச்சிட்டு அவனோட வாழை ட்ரைனிங் பொம்மை மேலேயே ஓங்கி அடிக்கிறான். அந்த வாள் உடஞ்சி போயிடுது. அந்த வாழை பார்த்துட்டு, என்கிட்ட இந்த விடாமுயற்சியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, ஆனால் நான் அந்த உலகத்தில் சாதிக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா, இன்றைக்கி தான் அந்த மஞ்சள் முடிக்காரனோட பிறந்த நாளுன்னு சொல்லி. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த அகாடமியை தான் கட்டுறாங்க. அங்கே பார்த்தா அந்த மஞ்சள் முடிக்காரனோட பிறந்த நாளுக்கு ஒரு மிகப்பெரிய பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துட்டு, அந்த அகாடமியோட டாப் ஸ்டூடெண்ட்டுக்கு இதை கூட செய்யறேன்னா எப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாழை தூக்கி போட்டுட்டு அங்கே இருக்க ஒரு மரத்துக்கடியில் போய் படுத்துட்டு, இதுக்கு மேலே நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஏற்கனவே என் வாழ்க்கையில் 3 வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, இன்னும் ஒரு நாள் வேஸ்ட்டாக போனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி அழுதுகிட்டே, நான் எவ்வளோ ட்ரைனிங் எடுத்தாலும் ஏன் என்னால் மட்டும் முன்னேறவே முடியலன்னு சொல்லிட்டு வானத்தை பற்றி கடவுளை என்னதான் காரணம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி கத்திட்டு, அதுக்கப்புறம் ஆமாம் கடவுள் என்ன பதிலாக சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அவன் மண்டையை சொறிகிறான். அப்போ அவன் முன்னாடி ஒரு பெரிய வெளிச்சம் வருது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே அந்த சியோல் பொண்ணு இருந்துட்டு, ஏன் லியோனை எங்கேயுமே காணோம், ஒருவேளை லியோன் இந்த பார்ட்டிக்கு வரலையா, அப்படி வரலன்னா அவன் எங்கே போயிருப்பான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே மஞ்சள் முடிக்காரன் வந்துட்டு, சியோல் நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறான். ஆனால் அந்த சியோல் பொண்ணு அதை கண்டுக்காமல், நான் போய் இப்போ லியோனை தேட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதை பார்த்த ஒரு மீசக்காரன் இருந்துட்டு, அந்த பொண்ணு மறுபடியும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இன்னஸ்ன்னு சொல்கிறான். அதை கேட்டால் அந்த மஞ்சள் முடிக்காரன் வந்துட்டு, நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்ன அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா என்னோட உண்மையான அடையாளம் வெளியே தெரிஞ்சிடும், அது மட்டும் இல்லாமல் நான் அந்த பேருக்கு இன்னும் தகுதியானவன் இல்லைன்னு சொல்கிறான். அதை கேட்ட அந்த மீசக்காரர் இருந்துட்டு, நோபல் பிளாட்டினில் பிறந்த ஒரு தகுதி போது கைனஸ், அதை விடுங்க, இன்றைக்கி உங்களோட 17வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது அந்த ப்ராப்பர்சி பழிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் 18 வயசு ஆனதுக்கப்புறம் இம்பரல் பேலஸ்க்கு போயிடுவீங்க. நம்மளோட ராஜா நீங்கள் இம்பரல் பேலஸ்க்கு திரும்பி வர்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட் கோலி கிங்கோட ப்ராப்பர்சி பழிக்கிறதுக்காகவும் தான் காத்துட்ருக்காருன்னு சொல்கிறான். அதை கேட்ட மஞ்சள் முடிக்காரர் இருந்துட்டு, 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிரேட் கீரோவால் சொல்லப்பட்ட அந்த ப்ராப்பர்சியை பற்றியா நீங்கள் பேசுகிறீங்க, என் மேலே நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே, ஆமாம் எனக்கு
இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. ஏற்கனவே அந்த ஜோல் 4 ஸ்டார் மந்திரவாதியாக மாறிட்டா. அது மட்டும் இல்லை அந்த லியோனோட விடாமுயற்சினால அவனும் ஒரு நாள் மிகப்பெரிய திறமைசாலியாக மாறும். அதுக்குள்ளே அவங்க 2 பேர்த்தையும் எப்படியாவது என் பக்கம் சேர்க்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் அந்த மீசக்காரர் வந்துட்டு 300 வருஷத்துக்கு முன்னாடி கோலி கிங்கால சொல்லப்பட்ட ப்ராப்பர்சி என்னன்னா 300 வருஷத்துக்கு அப்புறம் லியோனுங்கிற பேரோட ஒருத்தன் வருவான். அவனுக்கு ஒரு கோலி சுவாடு கிடைக்கும். அதை வச்சு இந்த உலகத்தில் இருக்க எல்லா தேசத்தையும் அழிப்பாங்கிறது தான் அந்த ப்ராப்பர்சின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் முன்னாடி வந்து மிகப்பெரிய வெளிச்சம் என்னன்னா வானத்துலேருந்து பலன்னு மின்னக்கூடிய ஒரு சுவாடு வந்து அவன் முன்னாடியே விழுந்திருக்கும். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.